ஏ கைஸ், இன்னைக்கு குளோபல் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃபும் இருக்கு, அதே சமயம் ஒரு பெரிய டேஞ்சர் சைனும் இருக்கு. அதாவது பிரசிடென்ட் ட்ரம்ப் இன்னைக்கு மார்னிங் லாஸ் வெகாஸ்ல பேசும்போது இந்த வார் ஒரு லிட்டில் டைவர்ஷன் சொல்லியிருக்காரு. பட் இந்த டைவர்ஷனால வேர்ல்டு எக்கனாமி இப்போ எப்படி ஆட போகுதுன்னு இன்னும் நமக்கு தெரியல. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலும் லெபனானும் இப்போ தாக்கிக்கிறதுல ஒரு சீஸ் ஃபயருக்கு ரெடி ஆகி இருக்காங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்கவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இயர்லி மார்னிங் அளவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டேரக்டா நெதன்யாஹூ அப்புறமா லெபனானோட பிரசிடென்ட் ஜோசப் அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு டீல் முடிச்சிருக்காரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா லெபனானில் தாக்க வேணாம், லெபனானும் இஸ்ரேலை தாக்க வேணாம் சொல்லி ஒரு 10 டேஸ்க்கு சீஸ் ஃபயர் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னையில இருந்து. பட் இந்த சீஸ் ஃபயர் சொன்னதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் லெபனான் ஆர்மி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்டர் கிட்ட சில இடத்துல இன்னும் சில அட்டாக்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீஸ் ஃபயர் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல. ட்ரம்ப் ஒரு ஹாப்பியான நியூஸையும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கூட பீஸ் டீல் பண்ணறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு நான் பாகிஸ்தானுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. ஈரான் இப்போ ஒரு 10 பாயிண்ட் பிளான் கொடுத்திருக்காங்க. இந்த 10 டேஸ்க்குள்ள இந்த சீஸ் ஃபயருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த டீல் ஓகே ஆச்சுன்னா ஆபரேஷன் எபிக் ஃபியூரி செகண்ட் பேஸ்க்கு, அதாவது 2ஆம் கட்ட நிலைக்கு போகாம இருக்கும். பட் என்னதான் ட்ரம்ப் இப்படி சொன்னாலும் ஈரான்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை இன்னும் அவங்க பாத்தீங்கன்னா வழிமறிச்சலா இருக்காங்க, தடுத்து தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்த பிளாக்கேட் அப்டேட் பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு பெரிய லாஸ் தான் சொல்லி ஆகணும். 400 மில்லியன் கிட்ட லாஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா பிளாக்கெட்னால மட்டுமே ஈரானுக்கு டாலர் கணக்குல சொல்றேன், $400 மில்லியன் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ லாஸ் ஆகியிருக்கு. பிகாஸ் ஒரு செகண்ட் நினச்சி பாருங்க, வேர்ல்டு லெவலில் ஒரு 20% ஆயில் ஒரு இடத்துல இருந்து சப்ளை ஆகுது. அது ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஈரானுக்கு இப்படி லாஸ் ஆகுறதுனால அவங்க ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஐடியா எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஷிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில கப்பல்கள். அது பார்த்தீங்கன்னா எந்தவித ரேடார் எந்தவித சிக்னல்ஸையும் கொடுக்காது. அது மூலியமா அந்த கப்பல் எங்க போகுதுன்னு நம்மளால டிடெக்ட் பண்ண முடியாது. அந்த கப்பலை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆயில. அது மூலியமா நிறைய இடத்துக்கு சேல் பண்றாங்க. இன்னைக்கு மார்னிங் கூட பாத்தீங்கன்னா மலேசியா கோஸ்ட் கிட்ட 32 ஈரானியன் கோஸ்ட் டேங்கர்ஸ் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, மிதந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே யூஎஸோட அதிநவீன ஒரு சேட்டலைட் சர்வேலன்ஸ் மூலியமா லைவா இப்ப கவர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் பிஎம் ஆந்தோனி ஆல்பனீஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் என்னதான் கேட்டாலும் நாங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் கான்ஃபிளிக்ட்ல தலையிடவே மாட்டோம். பட் யூஎஸ் நேவி கோஸ்ட் ஷிப்பை அட்டாக், அதாவது இன்டர்செப்ட் பண்ண ஒரு பெர்மிஷன் வச்சிருக்காங்க. ஆபரேஷன் எபிக் ஃபியூரியில பாத்தீங்கன்னா யூஎஸோட 10,000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் இப்போ ஆக்ஷன்ல இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஈரானோட பந்தர் அபாஸ் அப்புறம் முக்கியமான போர்ட்ஸை சுத்தி யூஎஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட வார்ஷிப்ஸை ஒரு தடுப்பு சவர் மாதிரி வச்சிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் வர எந்த வித கமர்ஷியல் ஷிப்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஈரானுக்குள்ள போக அனுமதிக்க கிடையாது. இன்னைக்கு நடந்ததுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லெபனான்ல ஒரு பீஸ் கிரியேட் ஆயிருக்கு இந்த சீஸ் ஃபயர்னால. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு அதுக்குள்ள திரும்பி ஏதாவது அட்டாக்ஸ் நடக்குமா, இல்ல திரும்பி அந்த சீஸ் ஃபயர் நீடிக்குமா, அப்புறம் வார் எண்ட் ஆகுமா, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குள்ள சொல்றேன், இந்த மாதிரி எண்ட் ஆகுமா அப்படின்றது நிறையவே ஒரு கேள்வியா தான் இருக்கு. பாகிஸ்தான்லயே பாத்தீங்கன்னா பீஸ் டாக்ஸ் ஃபயரா நடந்துட்டு இருக்கு. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இப்போ வர ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வழிமறிச்சிருக்காரு. இந்த மாதிரி அதிக நாளுக்கு நீடிச்சதுன்னா, அதுவும் இந்த சீஸ் ஃபயருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே நிறைய இம்பாக்ட் இருக்கு. இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் இந்த மாதிரி எல்லாத்தோட ப்ரைஸும் ஏற போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கமர்ஷியலா யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த போருக்கு மூல காரணமான ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நாலு ட்வீட் தான் போட்டுட்டு இருக்காரு தவிர எந்த வித ஒரு பேச்சுவார்த்தைக்கும் ஒத்து போக மாட்டேங்கிறாரு. வார் ஷுட் பி எண்டிங் பிரிட்டி சூன், இதுதான் இவர் போட்ட ஒரு ட்வீட்டு. இதுல இந்த வார்த்தையை நம்ம எத்தனை முறை கேட்டிருப்போம்னு நீங்களே நினைக்கிறீங்க சொல்லுங்க? நாங்கள் அவ்வளோதான், கூடிய சீக்கிரம் போரை முடிக்க போறோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ எத்தனை முறையோ சொல்லிட்டாரு. பட் இன்னும் அதுக்கான இது வரல. ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் பிளானை யூஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ண போறாங்களா, அக்செப்ட் பண்ண போறாங்களா இன்னும் சில மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். லாஸ்டா எப்படியோ யாராவது பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்க வச்சு பாகிஸ்தான் ட்ரை பண்ணாங்க. பட் அது ஆல்ரெடி ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேற ஏதாவது கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி இவங்களுக்கு சப்போர்ட்டா நின்று இல்லை ரெண்டு பக்கமும் சாதகமா பேசி எப்படியாவது சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்க வச்சு பேச்சுவார்த்தை கொண்டு நிறுத்தி போரை நிறுத்தினா ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லி ஆகணும். இந்த சீஸ் ஃபயர் அதாவது இன்னும் 10 டேஸ் இருக்கு. அந்த 10 டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அது நீடிக்காம இருக்கணும்னா அது ட்ரம்ப் கையில தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில்.